8th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.1, First Sum. Complete the table. இப்போ பாருங்க x 2x square minus 2xy x power 4 y3 2xyz then dash கொடுத்துருக்குறாங்க xz square. இப்போ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேஷ் கொடுத்துருக்குற இடத்துல இருக்க வேல்யூ மட்டும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே பார்ப்போம். -10xy square z cube சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து டேஷ் xz ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, இங்கே நேரம் இங்கே வாங்க, 2y square z இந்த நம்பரால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்கள், -10xy square z cube divided by 2y square z. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், என்ன ஒரு 5. இங்கே பவரை மட்டும் கம்மி பண்ணிவிடுங்க. ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இசட்டில் 1 இருக்குது. இப்போ இந்த 1 கம்மி பண்ணினீங்கன்னா 2 வரும். இப்போ என்னது வருது, -5xz ஸ்கொயர். இந்த xz ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து நம்ம எதை மட்டும்தான் நோட் பண்ணணும், -5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ x பவர் 4 into 2x ஸ்கொயர். இப்போ x பவர் 4 into 2x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு வந்து நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடுவோம், 2. இந்த வேரியபிளை வந்து என்ன செய்யுங்க, பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 4 + 2 என்ன வருது, 6. இப்போ x பவர் 6. ஓகே, நெக்ஸ்ட்டு x பவர் 4 into -2xy. இப்போ இதுவும் அதே மாதிரி -2. இங்கே 4 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மீனிங் வந்து 1. இப்போ இதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க, x பவர் 5y. நெக்ஸ்ட்டு x பவர் 4 into x பவர் 4y cube. அப்படின்னா x பவர் 8y cube. நெக்ஸ்ட்டு x பவர் 4 into இந்த டேம். இப்போ 2 எக்ஸுக்கு பவர் 1, இங்கே 4 இருக்குது. அப்போ x பவர் 5y z. ஓகே, நெக்ஸ்ட்டு x பவர் 4 into xz ஸ்கொயர். இந்த -5 அப்படியே போட்டுடுங்க. x பவர் 4 x பவர் 1 அப்படின்னா x பவர் 5z ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு x பவர் 4ஆல் இந்த டேம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இந்த -5 எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, என்ன செய்யணும், -10xy square z cube 2y square z டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் இந்த டேம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், 4x பவர் 5y பவர் 4 x பவர் 5 y பவர் 4 டிவைடட் பை நேர மேலே போங்க, 2xyz. 2xyz சாரி, x பவர் 4y cube. நேர மேலே என்ன இருக்குது, x பவர் 4y cube. இப்போ இதை y க்யூப்லேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள், 1. x பவர் 4ல் மைனஸ் பண்ணுங்கள், பேலன்ஸு 1. இப்போ ஆன்சர் என்ன வருது, 4xy. 4xy. இப்போ இங்கே என்ன வரும் ஆன்சரு, 4xy. ஓகே, இப்போ இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மல்டிப்ளை பண்ணிவிடுங்க எப்போ மாதிரி. 4 into 2 என்ன வரும், 8. எக்ஸ் மட்டும் பவர் ஆட் பண்ணிவிடுங்க. x பவர் 1 x2 அப்படின்னா x cube y. நெக்ஸ்ட்டு 4 into -2 அப்படின்னா -8. x பவர் 2 x பவர் 1 அப்படின்னா x பவர் 3 y2. கவனமாக பண்ணுங்கள். 4 into இது மல்டிப்ளை பண்ணால் இந்த டேம் வரும். 4 into 2 8 x ஸ்கொயர் y z. நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணுங்கள், -20 x ஸ்கொயர் y z ஸ்கொயர். ஒரு மிஸ்டேக்கும் வராமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -x ஸ்கொயர் y into 2x ஸ்கொயர். -2 ஃபஸ்ட்டு சிம்பிள், அடுத்து நம்பர் எழுதுங்க, அப்புறம் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பவர் ஆட் பண்ணிவிடுங்க. x ஸ்கொயர் என்னது, x பவர் 4y
நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ மைனஸ், நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். -2 மைனஸ் இன்டூ பண்ணுன்னா ப்ளஸ் 2. இங்கே என்னது எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா எக்ஸ் பவர் 3 ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு எக்ஸ் பவர் 4 அப்படின்னா மைனஸ் எக்ஸ் பவர் 6 ஒய் தென் ஒய் பவர் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு -2 எக்ஸ் பவர் 3 ஒய் ஸ்கொயர் இசட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 5 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் இசட் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். நெக்ஸ்ட்டு 2 into 2 -4 எக்ஸ் ஒய் கியூப் இசட். பவர் ஆட் பண்ணிவிடுங்க. 2 into எக்ஸ் பவர் 4 2 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 5 இசட். நெக்ஸ்ட்டு 2 into 2 4 எக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து என்ன இருக்குது ஒய் கியூப் இசட் ஸ்கொயர். 2 into -5 -10 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள் -3 கொண்டு இன்டு பண்ணுங்கள் -6. நெக்ஸ்ட்டு பவர் ஆட் பண்ணிவிடுங்க. எக்ஸ் பவர் 3 ஒய் இசட். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 2 இசட். நெக்ஸ்ட்டு -3 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4 நெக்ஸ்ட்டு இசட். நெக்ஸ்ட்டு -6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -3 into -5 என்ன தரும் 15 ப்ளஸ் 15. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப். -7 இசட் into 2 -14 எக்ஸ் ஸ்கொயர் இசட். -7 into -2 ப்ளஸ் 14 xy இசட். நெக்ஸ்ட்டு -7 எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் இசட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 into -7 -14 எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -7 into -5 ப்ளஸ் 35 எக்ஸ் இசட் கியூப். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆன்சர் வந்து தெரியும்.